என்டிபிசி எக்ஸாம் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு நெருங்கிச்சு. லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்ளை பண்ணாதவங்க இப்போயே அப்ளை பண்ணிடுங்க. கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 20 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேஷன் லெவலுக்கு நவம்பர் 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஒன்றுமே இல்லை மக்கள். இந்த ஸ்டேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜிஎஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஆப்டிடியூட் வந்து சும்மா ஒரு பார்ட்டு தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டி ரீசனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் சாலிடாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மெயின்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து ஜிஎஸும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும், சரிங்களா? ஏன்னா அங்கே வந்து மெரிட்டு மெயின்ஸில் உள்ள வரவங்க வந்து எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் வருவாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் ஆப்டி ரீசனிங்கே கொஞ்சம் அப்படியே ஜிஎஸ் பார்த்துட்டு அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸ் வந்து சூப்பர் ஸ்கோர்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து 1:15 வந்து எடுக்கிறாங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ஈஸி, ஒரு மெயின்ஸ் கிளியர் பண்ணுறது கஷ்டம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் படிக்கும் போதே நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ்க்கே நல்லா மெயின்ஸ் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுக்குறீங்கன்னா ஆப்டிடியூடு. உட்காந்து டெய்லி ஒரு டாப்பிக்கு இல்லை 2 டாப்பிக்கு டெய்லி உட்காந்து ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் டெய்லி உங்களோட ஸ்டடி பிளானில் அது இருக்கணும், சரிங்களா? ஆப்டி ரீசனிங் அதில் வந்து ஆப்டி ரீசனிங்கில் எந்த டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்வான்ஸ் மேக்ஸில் வேணும்னா ஒரு டாபிக் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுவும் நான் ப்ரிலிம்ஸ்க்கு தான் சொல்லுவேன். மெயின்ஸுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். மெயின்ஸுக்கு வந்து உங்களால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ சிலபஸை அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஆப்டி ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் சயின்ஸ் பாருங்கள். சயின்ஸ் நல்லா படிங்க. 6th to 10th புக்கு. அப்படி உங்களுக்கு புக்கு படிக்க கஷ்டமாக இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ஜெக்டிவ் வைஸ் கூட போங்க. அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, நான் சொல்கிற ஆர்டர் வைஸே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. சயின்ஸுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆப்டி ரீசனிங்கு, சயின்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க நல்லா. எக்ஸாமுக்கு ஒரு 1 month முன்னாடி கூட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. மற்ற சப்ஜெக்ட்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, எக்கனாமிலாம் வந்து லைட்டாக ஒரு வியூ வந்து பார்த்துட்டு போங்க, போதும். இதுதான் வந்து இந்த எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி. படித்தா மட்டும் போதுமான்னு கேட்டால் படித்தா மட்டும் போதாது. மெயினாக டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பே பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்பீங்க. நிறைய ஃப்ரீ டெஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். மெயினாக ஆலிவ் போர்டு வந்து ஒரு நம்பர் 1 ஆல் இண்டியாவில் வந்து நம்பர் 1 ஒரு ஸ்டாண்டர்டான டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் வந்து நல்லா டஃப்பாகவே இருக்கும். இந்த ஆலிவ் போர்டில் நீங்கள் வந்து ஒரு 60% மார்க் எடுக்கிறீங்கன்னா ரியல் எக்ஸாமில் நீங்கள் 70% எடுப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க் கம்மியாக தான் வரும். அவங்க வந்து ஒரு லைவ் டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா லெவலில் எல்லாருமே எடுப்பாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்தும் எடுப்பாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, நார்த்தில் டெல்லி, மும்பை, சரிங்களா? அதே மாதிரி யூபி, பீகார், எம்பி, மத்திய பிரதேஷ், ஸோ அஸ்ஸாம், நார்த் ஈஸ்ட்டு எல்லாருமே இந்த டெஸ்ட்டை வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1,00,000 பேர் எடுக்கிறாங்கன்னா உங்களோட ரேங்க் வந்து என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இன்னும் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணலனா கூட ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இந்த எக்ஸாம் இந்த மாதிரி தான் போகுது, ஆப்டிடியூட் நிறைய வருது, ரீசனிங் இவ்வளோ வருது, கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ வருதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சும்மா அட்டன் பண்ணி பாருங்கள், எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நவம்பர் 16ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும். இந்த டெஸ்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படியே கவனிச்சுட்டு அதே மாதிரி போய் நீங்கள் எடுங்க. நீங்கள் வந்து டேரெக்ட் லிங்க்கு கூட நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறவங்க பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணலனா கூட நான் டேரெக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதை தொட்டு கூட டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு டெஸ்ட் எடுத்துக்கலாம் மக்களே. வாங்க எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் ஆலிவ் போர்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆலிவ் போர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து வரும், சரிங்களா? ஆலிவ் போர்டு எக்ஸாம் ப்ரெப் ஆப்னு சொல்லி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு டேரெக்ட் லிங்க்கு கூட வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்ட் லிங்க்கை தொட்டு கூட போங்க. இல்லை நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப் டவுன்லோட் பண்ணல, எனக்கு டேரெக்டாக லிங்க் வேணும்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் அதை தொட்டு டேரெக்ட் லிங்க் போய்க்கோங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ரிஜிஸ்டர்னு இருக்கிறத கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் இது 3த்தையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? அதில் வந்து மேலே வந்து நீங்கள் ரயில்வே தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியோ, பேங்கிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட் எக்ஸாமோ கூட சூஸ் ஆகிருக்காங்க, சரிங்களா? இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரயில்வே சூஸ் ஆகிருந்தால் விட்டுருங்க, அப்படி சூஸ் ஆகலைன்னா ரயில்வேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணிட்டக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரீ லைவ் டெஸ்ட் November 14 to November 16. அதாவது இன்னையிலேருந்து இப்போலேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். எப்போ வரைக்கும்? November 16 ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் உங்களால் இந்த லைவ் டெஸ்ட் எடுக்க முடியும். சரிங்களா? இதில் அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா SSC CGL அப்படின்னு ஆரம்பிக்குதா, IBPS பேங்கிங் எல்லாமே இருக்குது. அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா RRB NTPC CBT 1க்கான லைவ் டெஸ்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், RRB NTPC கிராஜுவேட் CBT 1 லைவ் டெஸ்ட் அவைலபிள் டில் எப்போ வரைக்கும்? November 16 ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு லைவில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். பட் லைவ் டெஸ்ட்டை இந்த 2 நாளில் தான் எடுக்க முடியும். ஏன் லைவ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் டெஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இது கரண்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைவ் டெஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. எக்ஸாம் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி போட்டிருப்பாங்க. பட் டஃப்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரியல் எக்ஸாமை காட்டிலும் டஃப்னஸ் அதிகமாகவே இருக்கும். இங்கே நீங்கள் ஒரு 60 மார்க் எடுக்கிறீங்கன்னா ரியல் எக்ஸாமில் உங்களுக்கு 70 மார்க் வரும். ஸோ இங்கே எடுக்கிற மார்க்கை வச்சு நீங்கள் வெக்ஸ் ஆகாதீங்க. நீங்கள் எதை தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டெஸ்ட் வந்து எடுத்திருப்பாங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் லைவ் டெஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் ஸ்கோர் வந்துடும். பட் ஆக்சுவலாக வந்து மொத்தம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அதில் உங்களோட ரேங்கிங் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் வந்து லாஸ்ட் நாள் வந்து செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் ஒரு 1,00,000 பேர் எடுத்திருந்தாங்கன்னா அந்த 10%ல் நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பர். 1,00,000 பேர் எடுத்திருந்தாங்கன்னா முதல் 10,000க்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த RRB NTPC கிராஜுவேட் லைவ் டெஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 90 நிமிஷம். சரிங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக இருக்குது, டைம் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நம்ம டெஸ்ட் நிறைய எடுக்க தான் நமக்கு வந்து டைம்லாம் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அட்லீஸ்ட் நம்ம வந்து பே பண்ணி எடுக்கலனாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரீசனிங் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசனிங்கில் வந்து ஒரு பசில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ABCD அண்டு மொத்தம் 4 பாய்ஸ் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 4 கேர்ள்ஸ் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. RSTU ஆர் சிட்டிங் அரவுண்ட் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த இன்சைட் சென்டர். Girls do not sit opposite to boys. 3 persons sit between Ankit and Dhuru. என்ன சொல்லியிருக்காங்க, 4 கேர்ள்ஸு 4 பாய்ஸ் இருக்காங்களாம். சரிங்களா? ஒரு சர்க்குலர் டேபிளில் வந்து சென்டரை ஃபேஸ் பண்ணி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி கேர்ள்ஸும் பாய்ஸும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாதான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லிவிட்டு யார் எங்கெங்கே ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனிங் கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் பென் அண்ட் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணுங்கள். நான் வந்து சால்வ் பண்ணல, சும்மா ஒரு ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்த ஒரு கொஸ்டின். செலக்ட் த செட் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டட் இன் த சேம் வே ஆஸ் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். நோட், ஆப்ரேஷன் ஷுட் பி பர்ஃபார்ம்ட் ஆன் த ஹோல் நம்பர் without breaking down the numbers into its constituent digits. Example 13. Operation on 13 such as adding, subtracting, multiplying, etc. to 13 can be performed. Breaking down 13 into 1 and 3 and then performing mathematical operations on 1 and 3 is not allowed. Okay. இங்கே வந்து ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 87, 62, 26ன்னு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து 61, 36, 0ன்னு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் வேல இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ப்ராசஸில் கீழே எந்த ஆப்ஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பரை வந்து பிரேக் பண்ணாதீங்க, அந்த மாதிரி கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அகைன் ஒரு ரீசனிங் கொஸ்டின் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி போடுங்க. நான் சும்மா உங்களுக்கு வந்து டிக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். எப்படி ரிலேட் ஆகும் நீங்களே யோசிச்சு கூட பாருங்கள். நம்மளுக்கு வந்து டக்குன்னு வரல. ஸோ அடுத்து வந்து ஒரு பாலிட்டி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஹேவிங் ஏ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா? அடுத்து ஒரு பாலிட்டி கொஸ்டின். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் எப்படி வருது பார்த்தீங்களா? அப்படியே மிக்ஸ் ஆகி வருது. ஒரு 2 ரீசனிங் வருது, அடுத்து வந்து பாலிட்டி வருது, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வருது. ஆவரேஜ் ஆஃப் 15, 18, 24, 28, x and 16 is or 32 and 32 is 22. Find the value of x minus 4. மொத்தம் வந்து ஒரு 6-7 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நம்பருக்கு வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. சரிங்களா? இந்த 7 நம்பரோட ஆவரேஜ் வந்து 22 தான். முதல்ல இந்த 7 நம்பர் ஆட் பண்ண என்ன வருது? 52, 70, 85, 91, 101, 101 ஒரு 32, 133. 22 × 7 பண்ணால் என்ன வரும்?
22 × 7 பண்ணால் 110, 154, 154ல் 133 போயிடுச்சுன்னா 21. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 21. 21ல் 4 கழிச்சா 17 தான் ஆன்சர். மைண்ட்லேயே சால்வ் பண்ணி போட்டேன். நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு கூட சால்வ் பண்ணுங்கள். சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்மையை வந்து சால்வ் பண்ணுங்கள். இதெல்லாம் பென் அண்ட் பேப்பர் வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 2/9 இன்ட்டு இந்த போர்ட் மாஸ் ரூலை வச்சு இதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து அகைன் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரூரல் விமன் இஸ் செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் October 15. வாட் இஸ் த தீம் ஆஃப் த அப்சர்வேஷன் ஃபார் த இயர் 2025? ஓகே, அக்டோபர் 15 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரூரல் உமனாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டேக்கு வந்து தீம் வந்து என்ன வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி அகைன் ஒரு பாலிட்டி கொஸ்டின் வருது. வாட் இஸ் த மேக்ஸிமம் டைம் கேப் பர்மிசிபிள் பிட்வீன் 2 consecutive பார்லிமெண்ட் செஷன் இன் இந்தியா? 3 of the following 4 letter clusters are alike in a certain way and one is different. Pick the odd one out. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆட் ஒன் அவுட்டு, இதில் எது தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் 100 கொஸ்டினையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து டைமிங் மேலே போயிட்டே இருக்குது பாருங்கள். சரிங்களா? நான் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணல. நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நோட் வச்சு பென் வச்சு சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? சின்சியராக அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் தானே, ஏன்னா தானமாக எடுக்காதீங்க. சின்சியராக அட்டன் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அன்அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு. இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 7 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதில் வந்து 2 தான் நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன், 5 தப்பாக போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் நெகட்டிவ் மார்க் வேறு இருக்குது. இதில் டாப்பரோட ஸ்கோர் எவ்வளோன்னு பாருங்கள். 70 மார்க் எடுத்திருக்காரு டாப்பரு. ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அனலைஸ் பண்ணும். சொல்யூஷன்னு கொடுத்து ஒவ்வொன்றத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள். பட் அனலைசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வராது. இந்த லைவ் டெஸ்ட்டு முடிஞ்சக்கப்புறம் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அனலைசிஸ் வந்து வரும். சரிங்களா? அந்த 16ஆம் தேதி 7 மணிக்கு இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அனலைசிஸ் வரும். ஓகே மக்களே, ஃப்ரீயாக வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பே பண்ணி டெஸ்ட் எடுக்கிறது வேறு, ஃப்ரீயாக வரது வேறு. அதனால தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும் மக்களே. பை பை, டேக் கேர்.